ஸ்ரீரங்கம் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றதற்காக கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு சட்டப்பேரவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்காக சட்டப்பேரவையில் இன்று அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களின் முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்தனர். தமக்கு எதிரான சதியை மதியால் வென்றவர் என்றும் எங்கும் எதிலும் எப்போதும் மக்களின் முதல்வருக்கே வெற்றி என்றும் தெரிவித்த அவர்கள் மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் அர்ப்பணிப்பு உணர்வுக்காகவும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காகவும் கிடைத்த பரிசுதான் இந்த வெற்றி என்றும் புகழாரம் சூட்டினர். ஸ்ரீரங்கத்தின் வெற்றி இந்திய திருநாட்டின் வாழும் மனித தெய்வம் மாண்புமிகு மக்களின் முதல்வர் எங்கள் அம்மா ஆற்றிய அரும்பணிக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி எதிர்காலத்தில் எங்கள் தாயின் வெற்றிக்கான அஸ்திவாரம். இலக்கிய அலை அலையாய் மக்களும் மகேசனும் தந்த வெற்றி விதியை சதியை மதியால் வென்ற எங்கள் மாசற்ற தாய்க்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி பள்ளி கொண்ட பெருமான் பரந்தாமனே பண்பு தாய்க்கு கொடுத்த அரும் பரிசு. மக்கள் நம்பிக்கையோடு தந்த சாட்சிதான் ஸ்ரீரங்கத்தின் காட்சி. இதுவே தமிழகத்தின் மனச்சாட்சி என்று கூறி மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்கி எதிர்க்கட்சிகளை இல்லாத நிலையாக்கி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே தாங்கள் பெற்ற வெற்றி மகத்தான வெற்றி, மக்கள் தந்த வெற்றி. துரோகிகளுக்கும் விரோதிகளுக்கும் வைத்தீர்கள் ஒரு முற்றுப்புள்ளி. இனிவரும் காலம் யாவும் தொடரும் அம்மா உங்கள் வெற்றி சரித்திரம். மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கிய மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்று ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் இதயங்களிலே அம்மாதான் உள்ளார்கள் என்பதை நிரூபித்து காட்டி இமாலய வெற்றியை கழகத்தின் வெற்றியாக தந்த என்றென்றும் தமிழகத்திலே மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள்தான் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு நன்றியை சொல்லி